அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ரொம்ப அமைதியாக இருக்குல்ல. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்ஹம்துலில்லாஹ். மீலாது விழாவில் இருக்கிறோம். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், 23 வருடங்கள் நபித்துவ பணியில் எல்லாவற்றிற்கும் உண்டான தீர்வை இந்த உலகத்திற்கு காட்டி சென்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் ரசூல்லாவுடைய சுன்னத்தை பேணி வாழக்கூடிய நல்ல மக்களாக நம்ம வாழணும். அவங்கள ஞாபகப்படுத்தினேன். அல்லாஹ்வுடைய சின்னங்களை ஞாபகம் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். சின்னங்கள்னால் என்ன? ஒரு நபராக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம். அல்லாஹ் எதையெல்லாம் கண்ணியப்படுத்தியிருக்கின்றானோ அந்த விஷயங்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். குறிப்பாக நபிமார்களை, அவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்களை, அதுபோல் காபா ஷரீஃப், அஸ்வத்துக்கள், மக்காமே இப்ராஹிம், ஜம்சம் தண்ணீர், இது போன்ற பொருட்கள், அரஃபா மைதானம், முஜ்தலிஃபா, இது போன்ற இடங்கள், மக்சிதுல் அக்ஸா, கண்ணியமிக்க அந்த பள்ளிவாசல், இவைகளெல்லாம் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அதற்குண்டான மரியாதையை நாம் செலுத்த வேண்டும். இதாதத்ங்கிறது வேற, இபாதத்துங்கிறது வேற. இதாதத் என்பது கண்ணியப்படுத்துதல், வழிபடுதல். இபாதத்துங்கிறது வணக்கம். இபாதத்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இதாதத்துங்கிறது அல்லாஹ் யாரை வழிபட சொன்னானோ அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நாம் வழிபட வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படையாக இருக்கிறது. ஆக இதாதத்தையும் இபாதத்தையும் போட்டு பெரட்டி கொள்ளாமல், குழப்பி கொள்ளாமல், யாரை அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொன்னானோ, எந்த பொருளையெல்லாம் அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொன்னானோ அவைகளெல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அதற்கு மாற்றமாக அதை செய்வதை நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை ஷிர்கு, குஃப்ர் என்று குழப்பி கொள்ளக்கூடாது. அதுக்கு வரையறை இருக்குது. கண்ணியம் செலுத்துவது எந்த அடிப்படையில் இருக்குன்னா, அல்லாஹ் இறைவன் அவர்களுடைய பிரதிநிதி, அவர்களுடைய சின்னம், அல்லாஹ்வுடைய சின்னம், அல்லாஹ்வுடைய பிரதிநிதி, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்ற எண்ணத்தில் தான் அந்த கண்ணியம் இருக்குமே தவிர, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி அல்லாஹ்வுக்கு நிகராக இறைவனாக எடுத்துக்கொண்டார்களோ அதுபோல் அல்ல. அல்லாஹ் ஒருவன் இறைவன், அவருடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும் என்ற சிந்தனையில் மட்டுமே வாழ வேண்டும். இதுவே இஸ்லாத்துடைய அடிப்படையாக இருக்கும். அப்போ இதாதத்தையும் விபாதத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.